கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை காணுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதான வாய்ப்பினை நல்கிய என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய சார்ஜா தமிழ் திருச்சபையுடைய ஆயுள் தொடர்பாக இருக்கிறதாக என் அன்பிற்குரிய சகோதரர் திரு ஆமோஸ் தாசர் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் அன்புக்கினிய திரு சுரேஷ் பிச்சுமணி ஐயாவுக்கும் அருமையான பொருளாளர் ஐயாவுடைய பேர் நான் கேட்க மறந்துட்டேன், மன்னிக்கணும். டார்வின் ஐயா அவர்களுக்கும் இவ்வேளையில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைந்திருக்கிறதான எல்லா திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, திடீரென்று அமைந்த ஒரு வாய்ப்பு கர்த்தர் நல்கியிருக்கிறார். எனக்கு அதிக மகிழ்ச்சி. வயலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப அதிக மகிழ்ச்சி. அதுவும் 4 வயலினிஸ்டும் 3 வயலினிஸ்டும் 4 வயலினிஸ்ட் கரையாத உள்ளத்தையும் கரை செய்கின்றதான ஒரு வாக்கியம் இருக்கும் என்றால் அது என்னன்னா வயலன் தான். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். இந்த வயலின் வாசனம் முருகாத நெஞ்சம் எதுவுமே கிடையவே கிடையாது. டிப்ரெஷன் இருக்கப்பெல்லாம் அதை கேட்கின்ற பொழுது எனக்கு பெரிய ஆறுதல் தான் உண்டாங்க காலகட்டம். இப்போ வாய்ஸ் வெரி லவ்லி, சிறப்பாக பாடுகின்றீர்கள், வாழ்த்துகின்றேன். அருமையான சைலேந்திரனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பேர் சொல்றேன்னா என்ன சின்ன வயசுல பார்த்துருக்காரு. அவர் இவருடைய திருச்சபையில வந்திருக்கிறார். சென்னையில சிஎஸ்ஐ பந்தய திருச்சபையில 2 வருட காலம் வந்திருக்கிறார். நான் என்னுடைய ஞாபகத்தில் இல்லை, சமீபத்தில் தான் அண்ணன் தெரிந்து கொண்டேன். அதுவும் அண்ணன் உறுப்பினராக பொறுப்பாளராக இங்கே இருப்பது அதிக மகிழ்ச்சி. இந்த வகையில மீண்டுமாக இந்த வாய்ப்பு நல்கிய கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கிறதான எல்லோருமே நான் வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தென்னிந்திய திருச்சபையாக தியானிக்கும்படியாக நம்முடைய சினட் மாவட்டத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு திருச்சபைகளின் ஒருமை பாட்டியல். திருச்சபைகளின் ஒருமை பாட்டியல், விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை. நம்ம பிள்ளைகள்லாம் இதை வாசிக்கிறதே கஷ்டமா இருக்கும். சிலர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ஐயா வரப்ப வாசிக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குங்க. ஆரம்பத்தில் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆங்கிலிக்கன் ஆராதனையில எடுத்துக்கொள்கின்றேன். நான் ஆங்கிலிக்கன் திருச்சபை சார்ந்ததா, இங்கிலீஷ் ஆங்கிலிக்கன் திருச்சபை சார்ந்ததா, காங்கிரேஷன் திருச்சபையோடு அதிகம் சுட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து பல ஆண்டுகள் கிடைத்திருக்கிறது. சில தடுமாற்றங்கள் இருந்து இந்த தடுமாற்றங்களை குறித்து மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப இந்த திருச்சபையினுடைய ஒருமை பாட்டியல், இந்த ஒருமை பாட்டியலுடைய வார்த்தையை நம்ம பிள்ளைகள் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வேர்ட் டு ப்ரொனவுன்ஸ். ஒருமை பாட்டியல் இல்ல, ஆங்கிலத்தில் அழகா சொல்லிருக்காங்க எக்குமெனிசம். எக்குமெனிசம், யூனிட்டி, ஃபேத் அண்ட் ஆக்ஷன். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போக. திருச்சபைகளின் ஒருமை பாட்டியல் இல்ல, விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை என்பது ஒரு பெரிய ஃபைபர் நம்ம பிள்ளைகள். இட்ஸ் லைக் a tongue twister. ஆனால் இந்த திருச்சபைகளின் ஒருமை பாட்டியல் என்பது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அது சொல்லுகிற பொழுதே புரியுது. எக்குமெனிசம் என்றால் நமக்கு புரியல. ஓய்கோமெனே எனப்படுகிறதான கிரேக்க வார்த்தை இருக்கிறது. அப்ப ஹவுஸ் ஆஃப் காட், எவ்ரிவன் கமிங் டுகெதர், அந்த வார்த்தையிலிருந்து மூல வார்த்தையிலிருந்து அந்த எக்குமெனிசம் எனப்படுகிறதான வார்த்தை ஏற்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த எக்குமெனிசம் என்று சொல்லுகின்ற போது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி என்று சொன்னேன். திருச்சபைகளுடைய ஒருமை பாட்டியல். அப்ப திருச்சபைகள் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்க, ஒற்றுமையாக இருக்க கர்த்தர் விரும்புகின்றார் என்பதுதான் நம்ம உணர்ந்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்ப திருச்சபைகள் எல்லாம் ஒன்றிணைந்து இல்லையா ஐயா? இஸ் தி சர்ச் நாட் யுனைடெட் என்கிறதான கேள்வி நமக்கு நிச்சயமாகவே வரும். இட் இஸ் நாட் யுனைடெட். தட் இஸ் தி क्वेश्चन டு பீ ஆஸ்க்ட். அதுதான் நம்முடைய உள்ளங்களை கேட்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய எந்த இதுவுமே அங்கே இருக்காங்க. சிஎஸ்ஐ காரங்க என்ன பண்ணுவாங்க, பெந்தெகோஸ்தேக்காரங்களே இண்டிபெண்டன்ட் சர்ச் ஆட்களை ஒரு கணக்கில் சேர்த்துக்கப்பட்டாங்க. பெந்தெகோஸ்தே திருச்சபையும் மற்றும் இண்டிபெண்டன்ட் திருச்சபையில் இருக்கிறதான சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறதே கிடையாது, உங்களுக்கு ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அபிஷேகமும் இல்லைன்னு புறந்தெடுக்கிறார். மெத்தடிஸ்ட்காரங்களை பாப்டிஸ்ட்காரங்க ஏத்துக்கிறது கிடையாது, பாப்டிஸ்ட்காரங்களை மெத்தடிஸ்ட்காரங்க ஏத்துக்கிறது கிடையாது, டிஎல்சி ஏஎல்சி ஏத்துக்கிறது கிடையாது, ஏஎல்சி ஐஎல்சி ஏத்துக்கிறது கிடையாது. இல்ல
இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் வருது பாத்தீங்களா, எக்குமெனிசம் வீக் என்று சொல்லுவாங்க. இந்த எக்குமெனிசம் வீக்ல மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, we have an ecumenical worship ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்த்தோமா, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபைகள் எல்லாம் ஆயிரம் கூட்டு ஒண்ணா அழகா ஆராதனைலாம் நடத்துவாங்க. இன்னொரு நேரத்துல இந்த எக்குமெனிக்கல் காரியங்கள்லாம் வருஷத்துல 2 தான் நடக்கும். மற்ற என்ன நேரத்தில் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் எக்குமெனிக்கல் கோயர் காம்படிஷன் எல்லாம் நடத்துவாங்க. இல்ல நிறைய திருச்சபைகள் இதெல்லாம் வருவாங்க. சம்டைம்ஸ் காம்படிஷன் நடக்கும். சில நேரத்துல அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருக்கும். சில நேரம் போட்டியை வெளிப்படுத்துகின்ற யாரு சிறந்த கோயர் என்று காண்பிக்கிறதான ஒரு நிலையம் இருக்கும். இந்த எக்குமெனிக்கல் கேதரிங்ல இன்னொன்று நடக்கும் என்னன்னா, பாம் சண்டே ரேலி பெருசா நடக்கும். அப்பதான் கிறிஸ்துவர்களுடைய ஐக்கியம், ஒற்றுமை எல்லாத்தையும் காட்டுறது. பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துல பார்க்கணும். நான் இருக்கிறது சென்னையில இருக்கிறதுனால சாந்தோம் இங்கிலீஷ் திருச்சபை, தமிழ் திருச்சபை, சாந்தோம் கத்தோலிக்க திருச்சபை, ஒரு கத்தோலிக்க திருச்சபையுடைய பேராயர், அங்க இருக்கிற எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து இந்த மெரினா பீச் ரோட்ல போவாங்க. பெரும் கூட்டமா போவாங்க. அன்னைக்கு நியூஸ்ல ஒரு பிளாஷ்ல வரும், எல்லாமே பார்ப்போம். ஓ இவ்வளவு அப்படிங்க. ஆனால் அதை கடந்து பார்க்கின்ற பொழுது எல்லோருமே பாகுபாடு என்பது அதிகமாகவே இருக்கிறது. அப்ப இந்த பாகுபாடுகளை கலைந்து எல்லோருமே ஒரே கூடையின் கீழாக ஒரே தகவலுடைய நிழலிலே அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். That is what God desires. அப்ப அந்த நிலையில இணைக்கப்படுகின்றதான ஒரு இணைவில நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிறதான எல்லோருமே சிஎஸ்சி திருச்சபை மக்கள் சொல்ல முடியாது. இல்ல நம்ம ஒருவருக்கான டினாமினேஷன் ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம் இருந்திருக்கலாம், நமக்கு இணைந்து இருந்திருப்போம். இல்ல இல்லையா? அப்படிதான் இல்லையா? இருப்போம், யாரும் இருப்போம். ஏஎல்சி டிஎல்சி ஏதாவது ஒரு நிலையில நம்ம இருப்போம், எல்லாருமே அதை இணைந்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம எல்லோருமே இணைப்பது யார் என்று பார்த்தால் கர்த்தர் தான் இணைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இணைக்கின்ற பிள்ளைகளாய் நாம் யாவரும் இணையப்பட்டிருக்கிறோம். அப்போ what matters is unity that is given by God. The God is the center of unity. அப்ப கிறிஸ்து நம்முடைய ஒற்றுமையின் மையமாய் இருக்கிறார். அவரை மையமாய் வைத்து நாம் எல்லோருமே இணைய அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த இணைவுக்கு தடையாய் இருக்கிறது என்னன்னு பார்த்தால் நமக்குள்ள இருக்கிறதான வேறுபாடு. The difference is within us. நாளை தினத்துல இந்திய தேசத்துல ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. என்ன விழா கொண்டாடுவாங்க? ரிபப்ளிக் டே. இல்ல இந்த ரிபப்ளிக் டேக்கு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வித்தியாசம் என்னடா நான் உங்ககிட்ட கேட்டேன். ஒரு பையன் சின்ன பையன் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா ஐயா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து முட்டாய் தருவாங்க, ரிபப்ளிக் டேக்கு வந்துட்டு லட்டு தருவாங்க ஐயா அப்படின்னா, அது சுதந்திரம் பெற்றது, இது நம்ம ஒரு நாடாக உருவாக்கப்பட்டோம் என்பதை வலியுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை கொண்டாடுவது. அப்ப we became a democratic republic. நம்முடைய உரிமைகளை சட்டத்தின் பால் நம்ம எல்லோருமே பெற்றுக்கொள்ள, எல்லோருமே சமமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல சொல்லப்படுகிறது என்னவென்றால், இந்த இந்திய தேசத்துல ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 25 சொல்லுது, every Indian has right to preach, propagate any desired religion that he pursues or any religion that he is affiliated to. அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு தனிநபர் விரும்புகின்றதான அவனுக்கு பிடித்தமான மதத்தை அவன் பின்பற்றவும் போதிக்கவும் அவனுக்கு உரிமை உண்டு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுகிறது. அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்துட்டு செக்குலர் சாவரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அப்ப எல்லாருக்கான உரிமைகள் எல்லாம் இருக்கிறது. யூனிட்டி டைவர்சிட்டி என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்பீச்சஸ்ல எல்லாம் சீஃப் சொல்றாங்க சொல்லுவாங்க. இப்ப நாம பல சிற்றரசர்கள் எல்லாம் அல்ல உருவாக்கிய குறுநில மன்னர்களுடைய இடங்கள்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட துணை கண்டம் தான் இந்திய தேசம்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் நாட் a nation on a whole, but it's a collection of subcontinents or smaller nations together அப்படின்றது தான் சொல்லுகிறாங்க. அப்படியாக இணைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் நமக்குள்ள தமிழ் இருக்கு. இந்திய தேசத்துல 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனா ஒரே மொழி தான் என்ன பண்றாங்க, ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்றதான் ப்ராபகேட் பண்றாங்க. அது கிடையவே கிடையாது. அப்போ what makes our nation beautiful, unique is the differences, yet we are united as Indian. இல்ல நம்ம இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் நம்ம மகிழ்ச்சி அடைக்கிறோம். அதுக்கு முன்பதாக தமிழர்கள் நம்ம சொல்றதெல்லாம் பார்க்கணும். ஒரு சில நாட்டவர்கள் நம்ம நாட்டவர்களா இருக்கிறாங்க, அவங்க ஊர் பேர் தான் சொல்லுவாங்க, இந்தியர்கள் சொல்லவே மாட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல சில நேரங்கள் எதுவுமே கேட்பாங்க, நான் இல்லைங்க, நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பகுதியை சார்ந்தேன் அப்படி என்று சொல்லிட்டு வருவேன். நோ ஹேட் டுவர்ட்ஸ் them. அப்ப இந்த பிரிவினைகளை நாம் பெரிதுபடுத்துகின்ற பொழுது நம்ம லட்சியத்தை
எழுந்து விடுகின்றனர்களா இருக்கும். அப்ப கடவுள் விரும்புவது என்ன என்று பார்க்கிற பொழுது நாம் உணர்ந்து பார்ப்பது என்னவென்றால், கர்த்தர் நம்ம இணையபடியாக அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச எக்குமெனிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தது கிறிஸ்டியனை வச்சுக்கோங்க, சொல்லுங்க பார்க்கலாம். YMCA, wonderful, Young Men's Christian Association, Young Women's Christian Association, right? Bible Society of India, wonderful. Where? WCC, Women's Christian College, World Council of Churches, NCCI, National Marketing, National Council, Churches Council of India. CSI is an ecumenical organization. CNI is an ecumenical organization. CSI is an ecumenical organization. பாத்தீங்கன்னா 4 predominant denominations came together. நான் ஹையாக்கிலிக்கன் திருச்சபை சார்ந்தவர். holiest of the holiest. அப்ப 3 படி ஆர்டர் இருக்கு. பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஆர்டர் நோக்கி தான் பார்த்துட்டு இருப்பார். எப்ப மக்களை நோக்கி பார்ப்பார் என்றால் பாவமன்னிப்பின் உறுதியை கொடுக்கின்ற பொழுது. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு கையை வச்சு இந்த பக்கம் வச்சு சிலுவையை போடுவார். மற்ற நேரத்தில் எப்ப பண்ணுவார்னா இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பக்கம் திரும்பி எங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதான் மக்களை திரும்பி ஒரு சிலுவை போட்டு திரும்பி ஆர்டர் நோக்கி பார்ப்பார். அப்ப இவர் பாவமன்னிப்பு உறுதி கொடுக்கிறப்பெல்லாம் கடவுளுடைய பிரதிநிதியாய் திரும்பி மக்களுக்கு பாவமன்னிப்பு நிவர்த்தியை கொடுப்பார். மற்ற நேரத்தில் மக்களுடைய பிரதிநிதியாய் நின்று கடவுள் என்பதாக எழுதுவார். இது ஒன்று. வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷன் ஊர்ல ரெட் கலர் செங்கல் எல்லாம் அடக்கி ஒரு கூரை மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன்னா வெஸ்லியன் பேர் வச்சிருந்தாங்களா, இல்ல வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷன்ல வரும் திருச்சபை எக்மோர் வெஸ்லி கரெக்டா சொல்றாங்க. அது போல ஒரு வெஸ்லி இருக்கும். சிவாஜி நகர் வெஸ்லி ஒன்று இருக்கு பெங்களூர்ல. அது போல ஒவ்வொரு திருச்சபை ஆண்ட்ரூ என்ற பேர் வருதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் பிரெஸ்பிட்டேரியன் மிஷன். ஆண்ட்ரூ ஸ்கட் சென்னை சார்ந்தவர்கள் இருக்கு. எல்லாமே திருச்சபை சொல்லியிருக்க ரைட். அப்ப இந்த ஆண்ட்ரூஸ் என்ற திருச்சபைகள் எல்லாம் ஸ்காட்லாண்டுடைய செயின்ட் பேட்ரிக் பேட்ரிக் செயின்ட் யாருன்னு பார்த்தால் அந்திரேதான் போயிட்டு கடவுளுடைய வார்த்தையை சொன்னார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா திருச்சபைகளுக்கும் ஆண்ட்ரூ தான் வச்சாங்க. அப்படிதான் பேரை வச்சாங்க. அடுத்தபடியாக நாம LMS CMS பார்ப்போம். லண்டன் மிஷனரி சொசைட்டி இல்ல சர்ச் மிஷன் சொசைட்டி என்ன பண்றது, அது காங்கிரிகேஷன் டைப். அங்க ஒரு பாஸ்டர் பின்ன இருப்பார். அப்ப இது எல்லாம் இணைந்ததுதான் CSI ஆக உருவாகும். இல்ல CSI உடைய அடிப்படை சித்தாந்தம் என்பது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. that they all may be one. அப்ப யாரு இந்த பல்வேறு டினாமினேஷன்ல இருந்து வந்து இணைந்தவர்கள் எல்லோருமே ஒரே நாமத்தினாலே பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே கிறிஸ்து நாமத்தினாலே இணைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த பிரிட்டிஷார்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு தான் அவருடைய அதை பின்பற்றுவீர்கள், அதை கலைக்கிறார்கள். Let the uniqueness be there and let there be differences, but let them all be united as one என்று சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்குமே ஆங்கிலிகன் திருச்சபையெல்லாம் சர்வைவ் ஆகிடும். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க, மெத்தடிஸ்ட் திருச்சபைகள்ல சில முறைகளும் இன்னைக்குமே பின்பற்றப்படுகின்றன. அப்ப there is beauty in differences, but those differences should not differentiate us. அப்ப இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டதான பகுதியில யோசுவா 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 நம்ம வாசிக்க பார்க்கிறோம். அழகான காரியத்தை கர்த்தர் அதிலே எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நான் இந்த நோக்கத்தை நான் சொன்னேன், எதற்காக இந்த எக்குமெனிசம் வேண்டும் என்று நான் சொல்றேன். ஒரே உடலாய் ஒரே ஆவியினால் இணைக்கப்பட்டவர்களாய் ஒரே அழைப்பினால் இணைக்கப்பட்ட பிள்ளைகளா நம்ம எல்லோருமே இருக்கிறோம். அதுதான் திருச்சபையுடைய அழைப்பாய் இருக்கிறது. நாம் எல்லோருமே கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பை பறைசாற்றவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கவும் கர்த்தர் அழைத்தது. அது ஒரே அழைப்பினால் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரே ஆவினாலே நம்ம எல்லோரும் திருமுழுக்கு பெறப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே ஒரே உடலாக இணைந்திருக்கிறோம். திருச்சபை என்றுதான் திருமணத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அப்ப இந்த நிச்சய விசுவாசம் பிரமாணம் சொல்லுகின்ற பொழுது உலக சபை அனைத்தோடும் இணைந்து நாம் சொல்லுவோம் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த எக்குமெனிக்கல் கவுன்சில்ஸ் என்று சொல்வார்கள். நைசியா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 1700 வருஷம் கொண்டாட்ட வேண்டும். இப்ப சமீபத்தில் கொண்டாடினார். அப்ப இந்த நைசியா என்பதுதான் ஒரு இடத்துல பல்வேறு திருச்சபையுடைய போதகர்கள் ஆயிரத்தெல்லாம் ஒன்றிணைந்து வந்து வேதாகமத்துடைய வசனத்தின் அடிப்படையில கோர்வையாக ஏற்படுத்தியதுதான் இந்த நிச்சய விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் எல்லாமே. அப்ப ஒவ்வொரு முறையும் இதை சொல்லுகின்ற பொழுது நாம்
கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரம சபை அனைத்தோடு இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கின்றவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த அழைப்பை கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஒரே தரிசனம் இருக்கு. பல பேராக இருந்தாலும் even though we are two distinct tribes, our mission is one. அப்ப ஒற்றுமையாக இணைந்திருக்க அழைக்கிறார். அப்ப இதுல காணப்படுகிறது என்னன்னு பார்த்தா 12 கோத்திரங்கள் இருக்கிறது. யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகுதான பிள்ளைகள் 12 பேர் இருக்காங்க. 12 பேரும் 12 விதமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒற்றுமை என்பது கிடையாது. பெருந்திரளாய் உருவாகி விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் கானான் தேசத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறதான மிகப்பெரிய அழைப்பை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்ல, அப்ப இவங்க எல்லாம் வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஏற்படுத்துவதான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர்களுக்குள்ள இருக்கிறதான கருத்து வேறுபாடு. சின்ன பிரச்சனை நடந்தா கூட இவர்களுக்குள்ள சண்டை பெருசா வரும், சிவில் வார். இப்ப இந்த சிவில் வார்ல அவர்களுடைய சமாதானத்தை இழக்கின்றவர்களாக இருக்கிறார். அப்ப இது எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த யோதா நதியை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. பாட்டு பாடல யோர்தான் கரை புரண்டு ஓடுகின்றதான நிலை. இட் வாஸ் தி பீக் சீசன். கரை புரண்டு ஓடுகிறது. சென்னையில அந்த மாதிரி கரை புரண்டு கூம் தான் ஓடிச்சு. ஒரு சில நேரத்தில் 2015 ஓடிச்சு. ஓட்டப்பட்ட வீடுகள்லாம் பாதிச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நடுநாட்டில் தங்க விட்டாங்க. வேற கதை. அப்ப அவ்வளவு பெரிய பீக் சீசன்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 2வது அதிசயம் இதுதான். தண்ணீரை பிடித்து வெட்டாந்தரையில நடக்க செய்து ஒண்ணு வந்து செங்கடலில நடக்க செய்தார். 2வது அங்கே இடத்துல நடக்க செய்கிறார். அப்ப இது நடக்கிற பொழுது மத்தியில உடன்படிக்கையினுடைய பேழை இருக்கிறது. அந்த இடத்துல 12 கோத்திரங்களும் ஒருவரை தெரிவு செய்து எல்லோரும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு போய் அக்கறையில நாட்டி அது ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்கின்றார்கள். என்ன என்றால், கர்த்தரைகளை இந்த வெட்டாந்தரையில நடக்க செய்தார். இது வருகின்றதான அடுத்த தலைவருக்கு எடுத்து வைக்கணும் என்கிறார். அப்ப இந்த river divides, God unites. அப்ப இந்த வேற்றுமைகள் எல்லாம் கடவுள் கலைந்து கொடுக்கிறார். அதற்கு மத்தியிலே கடவுள் இருக்கிறார். God is the center of unity. அப்ப நாம் திருச்சபையில இணையப்படுகிறதான இணைவுக்கு கடவுள் மையமாக இருக்கிறார். கடவுளுடைய திருச்சட்டம், கர்த்தருடைய வார்த்தை மையமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம இணைவது எங்க இருந்தாலும் சரி, we are united in Christ, in the body of Christ by God's presence and God's word. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்னார். we are the body of Christ, we are the church of Christ. கட்டிடம் மாத்திரமல்ல, அந்த கட்டிடத்துல ஒரு மனதோடு இணைந்திருக்கிறதான எல்லா மக்களையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகின்ற கடவுளாய் இருக்கிறார். அப்ப இந்த நதி விளக்குகிற பொழுது it was a symbolic representation of the division that they had. இதெல்லாம் ஒதுக்கி இந்த யோர்தானை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒற்றுமையோடு 12 பேர் ஒண்ணா சேர்ந்து போய் வைக்கணும். ஐயோ என்னால முடியாது, அவன் முடியாது, நான் ஏன் பண்ண நிற்கணும் அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் கிடையாது. God is there, God is the boss. அவர் சொல்றதை கேட்கணும். யோசுவாவை கட்டளையிட்டார். யோசுவா வந்து சொல்லுகிறார். அப்ப எல்லாரும் போய் சேர்க்கிற அந்த இடத்துல கில்கால் என்று ஏற்படுத்துகிறார். அப்ப when you want to see Canaan in your life, கானானை காண வேண்டும் என்றால் பாலும் தேர்வு ஓடுகிறதான கானான். சின்ன வயசுல எடுப்போம், பாலும் தேர்வு ஓடுது போல இருக்கு 24 hours. இப்ப பாலும் தேர்வு ஓடுகிறது என்றால் ப்ராஸ்பெரிட்டி, பிளெஸிங், அளவில்லாத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கின்றதான ஒரு தேசத்திற்கு கர்த்தர் அழைத்து போகின்றார். வனாந்தர பாதையில வருகின்றவர்கள் எல்லோருமே அங்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ள இருக்கிற பிரிவினையை கலைந்து போட்டு விட்டு கர்த்தருடைய பிரசன்னமாய் இருக்கின்றதான அந்த உடன்படிக்கையினுடைய பேழை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுமந்து வருகிறார்கள் பார்த்தீங்களா, அதுல இருக்கிறதான வல்லமையை உணர்ந்து கொள்ள, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அது அவர்களை மையப்படுத்துகின்ற பொழுது மற்ற எந்த காரியமும் அவர்களை அப்புறப்படுத்தக் கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகின்ற கடவுளாய் இருக்கிறார். அப்ப அந்த நிலையில் தான் நம்ம பார்க்கணும். யோசுவா 4:9 வசனத்தை வாசிக்க. அந்த 12 கற்களை அங்க எங்க நின்றாங்களோ அங்க நாட்டினார் என்று நம்ம காணப்படுறோம். அப்ப God is the center of unity. நம்மை ஒன்றிணைக்கின்றவர் கடவுளாய் இருக்கிறார். எங்க இருந்தாலும் சரி. நாங்க பைபிள் காலேஜ்ல படிக்கிறப்ப முதல் வருஷத்துல எங்களுக்கு இருக்கிறதான வாக்கு என்ன தெரியுங்களா, எல்லா நாட்டிகளுடையும் ஒவ்வொரு மாற்று டினாமினேஷன் திருச்சபைக்கு நாங்க போனோம். போயிட்டு ஒவ்வொரு வாரம் நாங்க ரிப்போர்ட் தரோம். பாப்டிஸ்ட் திருச்சபைக்கு போனோம், பெந்தகோஸ்தே திருச்சபைக்கு போனோம், ஏஜி திருச்சபைக்கு போனோம், கேத்தலிக் திருச்சபைக்கு, எல்லா திருச்சபைகளும் போயிட்டு ஒன்றிணைந்து வந்து வருடத்துல ஒரு ரிப்போர்ட் தரோம். இப்ப தருகிற பொழுது எங்களுடைய ஆசிரியர் கேட்டார், வாட் டிஃபரன்ஸ் யூ ஃபைண்ட். நாங்க அந்த டினாமினேஷன்ஸுக்கு ஒருத்தங்க பாடுறாங்க, பாடம் ஃபுல்லா ஆராதனை ஃபுல்லாவே பாட்டாரு. லூதரன் திருச்சபையில் கூட எல்லாத்துக்குமே, தலைமை திருச்சாலும் பாட்டாரு, எல்லாத்துக்குமே பாட்டாரு. ஆங்கிலிக்கன் திருச்சபையாவது ஒரு பரவாயில்ல சொல்றாங்க உதாரணத்துக்கு.
எல்லாமே பாசமும் பெருவேலை திருச்சபை இப்படியெல்லாம் இருக்கு. அங்க போன ஒரு 40 minutes வந்து பிரேசன் வர்ஷிப் பண்றாங்க. இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவோம். ப்ரொஃபசர் கடைசி சொல்லுங்க. One common thing everywhere is the word of God speaks and God's presence is felt somewhere or the other. எல்லா இடத்துலையும் நீங்க சொல்லும்போது ஏதோ ஒரு நிலையில தன்னுடைய பிரசனத்தை கொடுக்கும். That's what it means அப்படின்னு சொல்லுங்க. அப்ப கடவுளை நாடுகிறதான பிள்ளைகள் எவ்விடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய பிரசனத்தை உணர்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே அவருடைய பிரசனம் இருக்கும். கர்த்தருடைய உடன்படிக்கையை பின்பற்றுகிற பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. அப்ப விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய திருச்சபை என்றைக்குமே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நம்ம வாசிக்க பார்த்ததான காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 32 இருந்து 37 வரை நம்ம வாசிக்க பார்த்தோம். Difference is many but one heart என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். கருத்து வேறுபாடுகள் பல நிலைகளை, பல அடையாளங்கள், பல இடங்களை, பல மொழிகளை, பல பாரம்பரியத்தை சேர்ந்த மக்கள் எல்லோருமே வந்து ஒன்றிணைகின்றதான இடமாக திருச்சபை இருக்கும். ஆனால் அந்த திருச்சபையில் எல்லோரும் ஒன்றாக இருந்து கடவுள் அழைக்கின்றனர். அல்லேலூயா. ஒன் ஹார்ட். இந்த ஒருமனப்பாட்டின் ஆவி என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவியின் உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். When the Spirit of the Lord comes upon you, you will be my witnesses. You will receive power and you will be my witnesses என்று சொல்கிறார். இதெல்லாம் உணர்ந்த பிறகு தூய ஆவி என்பதை பெற்ற பிறகு போஸ்ட் பெண்டெகாஸ்டல் மூவ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். இந்த கிறிஸ்துவ இயக்கம் பெந்தெகோஸ்தே தினத்தை அடுத்து உருவாக ஒரு பெரிய இயக்கம் தான் திருச்சபை என்று சொல்லுகிறார். அப்ப திருச்சபை என்ற பெயர் கிடையாது, சர்ச் பெயரெல்லாம் கிடையவே கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் என்ற பெயரெல்லாம் கிடையாது. அப்ப போஸ்ட் பெண்டெகாஸ்டல் மூவ்மெண்ட் உருவாக்கியது என்னவென்றால் அந்த தூய ஆவியுடைய வல்லமை. இட் இஸ் ஸ்பிரிட்ல தூய ஆவியானவர் அவர் வழி நடத்திய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை அவர்தான் கொண்டு வருகிறார். அப்ப இந்த தூய ஆவியானவர் கொண்டு வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து போகின்றன. அப்ப இந்த திருச்சபையில வரப்ப எல்லாருக்கும் கருத்து இருக்கும். அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, எல்லாம் பண்ணிருக்கலாமே என்று வரும். அது பல நேரங்களில் சுயநலம் சார்ந்ததாக வரும். ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால் பொது நலத்தை விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் யாராவது வாசிக்க. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. தனக்கென்று எதுவுமே சொல்லவே இல்ல. ஒரே இதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள். அப்படி நம்ம எல்லாரையும் சொல்ல முடியுமா? தங்களுக்கு உண்டானவை எல்லாருக்கும் வித்து கொடுத்தாங்க என்று திருச்சபை சொல்றாங்க. அப்கோர்ஸ் there will be a lot of people who will be helping churches. திருச்சபை இந்தியர்களை கட்டுவதற்கு உழைத்து கொள்ள நிலையில் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மனமும் ஒரே ஆவி நமக்கு திருச்சபையில் இருக்கிற கேள்வி இருக்குது. ஆனால் ஆலய திருச்சபையில சக்சஸ்ஃபுல் இல்லை. நமக்கு அந்த முனைப்பு இருக்குதா கேட்டு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அப்ப இந்த கிரீக்குக்கும் மெடிக்கல் டெர்மினாலஜிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. கார்டியா என்று சொல்லுகிறாங்க. எதிர்த்து கிரீக்ல கார்டியா என்று சொல்லுவாங்க. மனம் சோழ வந்துட்டு சைக்கேட்ரி சொல்லுவாங்க. அதனாலதான் கார்டியாலஜிஸ்ட் இதய கார்டியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், லைஃப் ஸ்டைல ஒருத்தருடைய வாழ்வியலை படிக்கிறவங்க சைக்காலஜிஸ்ட். அப்ப இந்த கார்டியா அல்லது சைக்கே என்று சொல்லப்படுகின்ற பொழுது கோர் இன்டென்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். அப்ப ஒருவருடைய சித்தாந்தம் என்ன, எதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், எதன் மத்தியில் அவர்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை முத்தி தருவது என்ன என்பது ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கிறோம். அப்போ what drives us, what unites us, what is the motive of our union என்பதை நம்ம இணைந்திருப்பதற்கான நோக்கம் என்பதை உணர்ந்து பார்க்க நம்ம எல்லோருமே அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியா பர்சனல் லைஃப்ஸ் அண்ட் ஃபீலிங், தட் இஸ் சைக்கே. ஒருத்தருடைய சைக்காலஜி புரிஞ்சுக்கணும்னா you have to read his habits. அவருடைய பர்சனல் லைஃப்பை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பார்த்தாலே தெரியும், கண்டுபிடிச்சலாம் அவருக்கு என்ன நிலையில இருக்காங்க இல்ல. அப்ப கிறிஸ்தவர்களுடைய சைக்காலஜியை உணர்ந்து பார்க்கணும். திருச்சபைக்கு வந்தா போதும். திருச்சபைக்கு வந்து ஒரு மாதம் சுத்தி பார்த்தாலே எல்லாருடைய சைக்காலஜி ஓரளவுக்கு தூரத்திலே கற்றுக்கொள்ளலாம் இல்ல. அப்ப we are called to be witnesses. இந்த உலகத்துக்கு சாட்சியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த நிலையில அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நம்ம எல்லோருமே ஒரே மனதோடும் ஒரே இதயத்தோடும் கர்த்தருடைய திருச்சபைக்கு என்று செயல்பட அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப this is what the unity of God does to our life. அப்ப இந்த இணைகளை இணைத்துக் கொள்வதற்கு நாம் எல்லாருமே தடை சொல்கின்றோம் என்றால் நம்ம பொறுப்பாளர்களுக்கோ இல்ல நமக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, திருச்சபைக்கு எதிராக செயல்படுத்துகிறார்கள். ரொம்ப ஹார்ஷா இருக்கலாம், ரொம்ப ஹெவியா இருக்கலாம். பட் திஸ் இஸ் தி ட்ரூத். ஆவியானவருக்கும் திருச்சபைக்கு எதிராக நம்ம செயல்படவே கூடாது. அப்ப இந்த இணைகளை இணைத்துக் கொள்கின்ற
பொழுது நாம இணையப்படவில்லை, கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். God has led us into his presence. கர்த்தர் நம்ம இந்த சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் எழுதின நற்செய்தி நூல், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனம் 32 இருந்து 44 வரை நம்ம வாசிக்க பார்க்கிறோம். இதுல எல்லோருமே பரிச்சயமான ஒரு பகுதி, 5 அப்பங்களும் 2 மீனும் நம்ம பார்க்கிறோம். Different hands, one mission. கரங்கள் பலவையாக இருக்கலாம், ஆனால் ஒரே திருமணம் என்று நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டோம். ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பங்கேற்பு எனப்படுவதான ஒரு காரியத்தை கிறிஸ்துவத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வாட் இஸ் ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த பகிரப்பட்ட பங்கேற்பு என்ன என்று காண பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை அழைத்து வந்து சொல்றாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு இல்லை, உங்களை அனுப்பி விட்டுருக்கேன், அவங்க ஊருக்குள்ள போய் ஏதாவது போய் வாங்கி. This is shying away from responsibility. பொறுப்புலேருந்து தட்டி கழிச்சு வந்து நானே கூப்பிட்டு வந்தேன், நானே சேர்த்தேன், அவங்கள வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு போட முடியாது. 200 ரூபாய் வந்து நான் வச்சு போட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்கான ஒரு அடிமட்ட கூலி வர சம்பளம் வரும். அதை வச்சு பிள்ளைங்க அப்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க அனுப்பிட்டு அவங்க போய் பார்க்கலாம். அவர் என்ன சொன்னா, நீங்க அவருக்கு உணவு கொடுப்பீங்க. யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல யோசிச்சு பாருங்க, 5000 புருஷர்கள், ஏறக்குறைய 5000 புருஷர்கள் என்றுதான் சொல்லப்படுது. 5000 புருஷர்கள் சொல்லுங்க. இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி women and children outnumbered the men. அப்ப பெண்களும் குழந்தைகளும் அவங்கள பொருட்டாக சேர்த்துக்கிட்டே கிடையாது. அப்ப அவங்கள சேர்த்து கிட்டத்தட்ட பெண்களும் பிள்ளைகள் தான் ஒரு 20000 பேர் வச்சுங்க ஏறக்குறைய. இந்த 20000 பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா, ரிமெம்பர் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நோ பிஎஸ் சிஸ்டம், நோ ஹைஃபை மியூசிக், நோ பிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நத்திங், நோ பிக் ஸ்டேஜ், நோ பிக் பேனர்ஸ். ஆனால் 20000 பேர் கொண்ட கூட்டியிருக்கிறார். ஆடுகள், மேப்பில்லாத ஆடுகளை கூட அவங்க இருக்கிறத பார்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று அவர்களுக்கு போதனை உழைக்கின்றவர்களாக இருக்கிறார். அப்ப செவிக்கு மட்டும் கொடுத்தா அது போதாது, என்ன பண்ணணும், வயக்கம் கொடுக்கணுங்கிறார். இல்ல அந்த ஃபெலோஷிப்பை கற்றுக்கிறார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் எடுத்துக்க சொல்கிறார். அதுதான் திருச்சபையுடைய திருப்பணியில எல்லாரும் பங்கேற்க கத்தர் அழைக்கிறார். யூ ஷுட் பி இன்வால்வ்ட் இன் தி ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ பாஸ்டர், நான் வந்து நான் ஜெபம் பண்ணா அதோட போயிடுவேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நோ, திருச்சபையில நடைபெறுவதான எல்லா ஊழியர்களும் உங்களுக்கு கடவுள் என்ன தாளம் கொடுத்தா, திறமை கொடுத்திருக்காரா, அந்த கண்டறிவதை எல்லா ஊழியத்துல பங்கேற்பதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடுவது அவசியமா இருக்கு. பாசி பிறையில குறைவான ஆளுக்கு தெரியாம வர்றாங்க, கேட்குறீங்க, நமக்கு இவ்வளவு வல்லமையா பிரயத்தனத்தை போய் என்ன பண்ண, சும்மா தானே இருக்க போறேன், எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. நோ, இதனால அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி இருக்கு, அப்படிதான் சொல்றேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்க இடத்துல இருக்குது, என்ன எடுத்துருவாங்க, எடுத்துட்டு வந்த பிறகு அதை ஆஸ்வதித்து கொடுக்கின்றார். அது பல மரத்து பெருகின்ற ஒரு காரியமாக 2 அற்புதமான காரியங்களை இந்த இடத்துல நம்ம காண பார்க்கிறோம். ஒன்று வந்து இந்த உணவு 5000 பேருக்கு கொடுக்குறது, 20000 பேருக்கு கூட வச்சுக்கணும் ஏறக்குறைய, அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, நத்திங் வாஸ் தேர், சம்திங் ஏதாவது இருக்கும், அது போய் தேடி வாங்க. இப்ப நம்ம சொல்லலாம், ஆண்டவருடைய சமுத்திரம் 5000 ஒன்றும் கிடையாது, நான் என்ன திருச்சபையில ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறது, நான் அந்த ஊழியத்துல நான் ஏன் பங்களிப்பு செலுத்தது, நான் வந்து சும்மா சத்தம் இல்லாம ஒரு ஓரத்தில் எடுத்துட்டு போயிருக்கேன். பொருளுக்கு தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து இங்க இணைகிற பொழுது எல்லா நிலையிலும் இணைகளும் பொறுப்பை தண்ணி கிடைக்கிறீங்களா, அப்புறம் ஆண்டவருடைய திருப்பணிகள்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, லீவ் எடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். இல்ல என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க, குற்ற உணர்வோட நாங்க போனோம் அப்படின்னு போங்க. ஆனா திரும்ப திருச்சபைக்கு பொறுப்புல வந்து எல்லாமே பொறுப்பெடுத்து வேலை செய்யுங்க. இல்ல அப்ப இங்க என்ன பண்றாருன்னா, எல்லாரும் கேட்டரிங் பாய்ஸ் மாதிரி மாத்திட்டாரு. 100 பேரை உட்கார வை, 50 பேரை உட்கார வை, உடம்பு கூட்டி எல்லாருக்குமே கொடுத்து விடுங்க. இதுல பார்க்கக்கூடிய இட் வாஸ் a potential situation for chaos, right? 20000 பேர் உட்கார்ந்திருக்காங்க, பல இடங்கள்ல இருந்து, நாட்டுல இருந்து பல அடையாள உடையவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அதிசயம் என்னன்னா, சாப்பாடுக்கு யாருமே அடிச்சிடல, யாருமே அடிச்சிடல. சில கல்யாணங்கள்லாம் நான் போய் பார்ப்பேன், கொடூரமா ஏன்டா பந்தியில உட்கார்ந்து இருக்கும். நான் பாஸ் ஆனதுல இருந்து அங்கேயும் போட்டு போறதே கிடையாது, ரிசப்ஷன்ல சாப்பிடுறதே கிடையாது, கையால் தோத்துரும். உங்களால் முடிஞ்சா வீட்டுக்கு அனுப்பினா அனுப்புங்க, இல்லைன்னா சந்தோஷம், நான் வீட்டுல தோசை சாப்பிட்டு படுத்துறேன். ஏன்னா சில நேரங்கள் பாசம் வர எந்திராரு, ஒரு குழந்தை பார்த்து அடிச்சு திரட்டி உட்கார வச்சுருவாங்க, அவன் பாவம் பிள்ளை சாப்பிட உட்காந்துருப்பான். ஏன்னா பாசம் இடம் கிடைக்காது, ஞாபகம் இருக்கும், பாவம் அந்த பிள்ளை எங்க அவன் சாப்பிடுவான், நீ போட. சில நேரங்களில் பின்னே நிற்பாங்க, எப்ப சாப்பிட்டு பாவம் காது பட பேசுவாங்க. சரி, அதையும் தாண்டி அதெல்லாம் பொறுத்து இந்த காலேஜ் லைட் எல்லாம் அடிச்சு வேலையை சிந்தி இது ஒரு அனல் பறக்க காரத்தோட சாப்பிட்டு வச்சுக்கல.
நம்ம பக்கத்துல இருக்கவங்க வயசானவங்க பிள்ளைகளை சாப்பிட்டவங்களே கூட்டு போயிருவாங்க. அந்த இலையை விட்டுறாக்க பக்கத்துல வந்து, தம்பி சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க, நான் இங்கே இருக்கேன், கை கட்டி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன்டா சாப்பிடுறீங்க எந்திரிச்சு போயிடுவோம். சில நேரங்கள்ல பார்சல் அடிச்சு போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டு. ஆனால் இங்க பார்க்கணும், கிட்டத்தட்ட 70,000 பேர் ஏறக்குறைய நோ ப்ராப்ளம் இருப்பாங்க. டிசிப்ளின் இல்ல, இப்ப இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அந்த டிசிப்ளின் தானாமையில இந்த 12 பேரும் போறாங்க பார்த்தீங்களா, they made disciples. இப்போ ஒரு டிசைபிள்ல ஒரு டிசைபிள் எல்லாருமே பொறுப்பு கொடுக்குறாங்க. டிக்கெட் மேனேஜ் 20,000 இல்ல, அப்ப கூப்பிட்டு அவனை தெரிஞ்சவளை கூப்பிட்டுட்டாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்க. அழகா ஆளுமையை கண்டுபிடிச்ச அழகு, அதுதான் திருச்சபையும் ஏற்படுத்துகிறது. ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எல்லோருமே பொறுப்பெடுத்து அப்படியெல்லாம் விட்டெல்லாம் ஓடவே கூடாது இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் சிறு துன்பை எடுத்து வைத்தாலும் சரி, பெருக்கினாலும் சரி, சேர் எடுத்து போட்டனாலும் சரி, மைக் எடுத்து வச்சாலும் சரி, கொஞ்சமா படாதீங்க. சில நேரங்கள்ல சில காஃபி குடிச்சு அதனுடைய குப்பையெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது எவ்வளவு கவலை கார்பேஜ் பேக்ல வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, மற்றவர்களுக்காக செய்யல, கர்த்தருக்காக செய்யுங்க. அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையை காணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கேயே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டியில வர்றப்ப நம்ம எல்லோருமே கிறிஸ்துவில் ஒருமனப்பட்டவர்களாக இருப்பது அவசியமாய் இருக்கிறது. இதை புரியாதவங்க என்ன பண்ண, பிரச்சனைகள் பண்ணி ஏளனம் பண்றது, குழப்பங்கள் பண்ணுறதான நிலை எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் கிறிஸ்து நம்ம இணைக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், டிஃபரெண்ட் ட்ரைப்ஸாக இருந்தாலும், they are called for one mission. Even though our difference may be many, but we are called to be one hand. Even though we have different hands, but we are called to be servant of His one and only mission to establish the God. கர்த்தருடைய ராஜ்யத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பொறுப்புல இணைத்துக் கொள்வதற்கு நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த இணைவில இணைக்கின்ற பொழுது எந்த திருச்சபையானாலும், எந்த முறைமைகள் ஆனாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற, மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்டதான இணைவை கர்த்தர் நம்முடைய வாழ்வில ஒவ்வொரு நிலையிலும் எதிர்பார்க்கிறார். எந்த திருச்சபையில இருந்தாலும் சரி, ஐயோ நான் இந்திய தேசத்துல இருந்தாலும் திருச்சபைக்கு தான் உண்மை உத்தமா இருப்பேன், கொஞ்ச காலத்துக்கு தானே இந்த திருச்சபையில நான் உண்மை உத்தமா இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இறுதி வீடு அங்கதான் இருக்குது, ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டுனா எனக்கு கலர் அங்கதான் இருக்கு, நான் அங்கதான் சந்தானம் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வேற மாதிரி இங்கே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறது இல்லையா, உங்களுக்கு ஆஸ்வாதம் கொடுப்பது இல்லையா, உங்களை நன்மையா வச்சது இல்லையா, சுகமாக பார்த்துக்கிறது இல்லையா. நான் எடுத்தா நான் எங்க ஊர்ல தானே ஆலோசனை வசதியில் எடுத்துக்கணும், நான் இங்கே எடுக்க மாட்டேன். Wherever you are, God has placed you there. கர்த்தர் எங்க கூட்டாலும் வைக்கிறார். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து பெரிய பெரிய போராட்டம். பாஸ்டர் அவர்கிட்ட ஏதோ கேட்டு வந்துட்டு சொல்றாரு இல்லைன்னு சொல்லாதீங்க. இது பொதுவான கருத்து, தம்பிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப அதுல 1000 பொறுப்பாளருக்கும் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்திய தேசத்தை காட்டிலும் இங்க இருக்கிறதான மிகப்பெரிய போராட்டம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இஸ் ஒன் ஆஃப் பிகெஸ்ட் ஃபண்ட்ரைசர்ஸ். எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுகிற பொழுது திருச்சபை ஊழியம் விரிவடையும், அது வளரும். கர்த்தர் தொடர்ந்து நம்மையும் நம் இணைவையும் இங்கே இணைந்திருக்கிறதாக கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபை மென்மேலும் ஆஸ்வதித்து இடம் கொள்ளாத வகையில இன்னும் பெருக செய்து அநேகரை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கும்படியாக உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பார்கள். கண்களை பற்றி தலைமை தாழ்வு செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளாக நம்மளுடைய சமூகத்தை இணையவும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். திருச்சபையின் ஒருமைப்பாட்டியல் விசுவாசத்திலும் செயலிலும் ஒற்றுமை என்கிறதான தலைப்பிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுத்த தியானத்துக்காக நாங்கள் எடுக்கின்றோம். நாங்கள் எல்லோருமே உடைய நாமத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாக, உடைய வார்த்தையினால் இணைக்கப்பட்டவர்களாக, உடைய திருவசனத்தால் இணைக்கப்பட்டவர்களாக உடைய சமூகத்தை இணைத்துக் கொள்ளவும், ஒரே சிந்தையோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே மனதோடு எங்களுடைய திருச்சபையுடைய எதிர்காலத்திற்காகவும் திருச்சபையுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் செயல்பட எங்களை ஒத்தி தள்ளும்படியாக செய்கிறோம். தூயாவையாளரை எங்களை வளர்த்துவதற்காக நாங்கள் நடத்துகிறோம். திருச்சபையை அவர் முன் நோக்கி செல்வதற்காக நாங்கள் நடத்துகிறோம். பகிரப்பட்ட பங்கேற்பு வழியாக இந்த திருச்சபையும் திருச்சபையுடைய எதிர்காலத்தையும் அதனுடைய வளர்ச்சியும் மற்ற எல்லா காரியங்களும் நாங்கள் உறுதிப்படுத்தும்படியாக உங்களுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கப்படுத்தும்படியாக இன்னும் வளர்ப்பிக்கப்பட்டபடியாக எங்களுக்கு தந்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த பொறுப்புகள் இருந்து நாங்கள் பின்னோக்கி ஓடுகின்றவர்களாக இருப்போமானால் மீண்டுமாக நாங்கள் உமை நோக்கி வரவும் திருச்சபையில எல்லா நிலைகளிலும் எங்களை இணைத்துக் கொள்ளும் எங்களை பாராட்டும்படியாக வந்து செய்கிறோம். தந்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் எடுக்கின்றோம். இந்த வார்த்தையோடு எங்களை இடத்துல பேசுவதற்காக நினைக்கிறோம். இந்த வார்த்தை 30, 60, 100 கனி கொடுக்க எங்கள் வாழ்விலே தூயாவியானவர் துணை இருந்து வளர்த்தி ஆஸ்வதிக்க முடியாது.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.